ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2019ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போற நம்ம ஹீரோயின். ஆனா அங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பதிலா ஒரு பாரம்பரிய கேம் ஒண்ணு விளையாடுறாங்க, ஒரு கொடூர கேம். அந்த கேம்ல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நமக்கு சூப்பரா சொன்ன ஒரு மூவி தான் ரெடி ஆர் நாட். ஓப்பனிங் சீன்லயே 2 குட்டி பசங்க ஓடி வராங்க. அதுல ஒரு பையனை கபோர்ட்ல ஒளிய வச்சுட்டு இன்னொரு பையன் வெளியே நிக்கிறான். அவனை பார்த்து ரத்தமும் சதையுமா ஒருத்தர் ஓடி வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அந்த குட்டி பையன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மாட்டி விட்டுறான். இவன் தான் புது மாப்பிள்ள போல. அங்க வந்த மாஸ்க் போட்டு எல்லாருமே இவன் மேல அம்பெல்லாம் விட்டு எறியறாங்க. அந்த கல்யாண பொண்ணு கதறாங்க, விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அந்த புது மாப்பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப 30 இயர்ஸ் அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் கிரேஸ். அவங்க கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. அப்ப அங்க மாப்பிள்ள வராரு. இவர் பேர் அலெக்ஸ். அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என் ஃபேமிலி கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபேமிலி, உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க முடியுமா, நீ இப்ப நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மறைமுகமா வார்ன் பண்றாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் லூசு மாதிரி, அதெல்லாம் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க டேனியல் வரான். இவன் தான் அந்த சின்ன பையன். ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த 2 சின்ன பசங்க இவங்க தான் போல. அப்படியே கீழே வராங்க. கல்யாணமும் முடியுது. இப்போ நைட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். இவங்க கரெக்டா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போற டைம்ல ஹீரோயின் எதையோ பார்த்து பயப்படுறாங்க. பார்த்தா அந்த பாட்டி தான் கதவு கிட்ட நின்று, உங்களுக்காக தான் எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. டக்குனு ஹீரோயின் கேட்கற, நமக்காக ஏன் எல்லாரும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இது வந்து ஒரு ட்ரெடிஷனல், எங்க குடும்பத்துல நைட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுவோம், அந்த கேம்ல நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அவ்வளவுதான், நான் கேமா அதெல்லாம் நான் அசால்ட் பண்ணிடுவேன், சப்ப மாற்று சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பா. பட் ஹீரோ இப்பவும் வார்ன் பண்ணுவான், கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாவே இரு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் காதுல வாங்காம நம்ம ஹீரோயின் கீழே போயிடுவான். அங்க அவங்க ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒரு புது ஹாலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனா அந்த ஹாலே பார்க்க சூப்பரா இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஆயுதம் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுவா. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அது கேஷுவலா எடுத்துப்பா. அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்து அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இவர்தான் எங்களுடைய முன்னோர்கள், இவங்க பண்ணிட்டு வந்ததுதான் நாங்க இவ்வளவு வருஷமா பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுவோம், அதுல நீ வின் பண்ணிட்டா நீ என் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஒரு கார்டு சூஸ் பண்ணோம். அந்த கேம் தான் இப்ப விளையாட போறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே கூட ஒருத்தவங்க கொண்டிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்றதுனால அந்த பொண்ணு விளையாட்டு தனமா அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறா. அந்த கார்டுல ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு வருது. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா பயப்படுறான். ஹீரோயின் காது கிட்ட போயிட்டு, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நீ என்ன மேல வந்து ரூம்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல சொல்லுவான். பட் ஹீரோயின் லூஸ் மாதிரி அதை கேட்கவே கேட்காம, அதெல்லாம் பரவாயில்ல, நான் அசால்ட் பண்ணிட்டு அந்த கேம்ல எனக்கு சப்ப வாட்டுரு, ஹைட் அண்ட் சீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பா. இந்த பக்கம் ஹெட் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ போய் ஒளிஞ்சுக்கணும், காலையில வரைக்கும் நாங்க யாரும் உங்களை கண்டே பிடிக்கூடாது, அதான் கேம் அப்படின்னு சொல்லுவான். நாங்க 100 கவுண்ட் என்னவோ அதுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, இங்க நிறைய கேமராஸ் இருக்கே, அதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க ரொம்ப ட்ரெடிஷனலா விளையாடிட்டு இருக்கோம், சோ நாங்க வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், இங்க ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றான். இவ சரி ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறா. இந்த பக்கம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு வெப்பன்ஸ் கொடுக்கப்படுது. அந்த வெப்பன்ஸ்ல தான் நம்ம ஹீரோயினை கொல்ல போறாங்க போல. ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அலெக்ஸ் ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் உண்மையாவே நம்ம ஹீரோயினை லவ் பண்றதுனால அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் ஃபேமிலி ரூல்ஸ்ன்றதுனால அதை இவனால மீறவும் முடியல. உடனே அவங்க அம்மா அலெக்ஸ் கிட்ட வந்துட்டு, இது உனக்கே தெரியும்ல, இது இந்த கேம் விளையாடல அப்படின்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், சோ நீ புரிஞ்சுப்ப நினைக்கிறேன், நீ இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வேற பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. இங்க அதே டைம்ல ஒரு சர்வன்ட் வந்துட்டு ஒரு குட்டி பையனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த குட்டி பையன் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எங்கேயோ போயிருப்பான். அவங்க சரி அந்த பையனை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணுல நம்ம ஹீரோயின் மாட்டினா கூட மாட்டி விட்டுருவாங்க. ஆனா அது கூட தெரியாத நம்ம அப்பாவி ஹீரோயின் வெளியில ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு கை வந்து பிடிச்சி இழுத்து கட்டில் கடையில கூட்டிட்டு போயிடுது. அது பார்த்தா நம்ம ஹீரோ தான் எதையும் சொல்றதுக்காக வரான். அந்த டைம்ல கரெக்டா அந்த சர்வன்ட் லேடி அந்த ரூமுக்கு வர, நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அமைதிப்படுத்துறான். அப்ப அந்த ரூம்ல இருந்து அந்த சர்வன்ட் பொண்ணும், சரி இந்த ரூம்ல எதுவும் இல்ல, நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறதுக்காக நிப்ப, டக்குன்னு அவன் மேல ஒரு குண்டு வந்து பாய். பார்த்தா ஒரு லூசு பொண்ணுதான். நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவா. எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு நேரா பாக்குறா. பயந்து போய் ஒரு நிமிஷம் அவளுக்கு உயிரே போயிருக்கும். என்ன நடக்குதுன்னு புரியாம அவளுக்கு அழுகழுகியா வரும். அது எல்லாத்தையும் அடக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. இதே டைமுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு, எதுக்கு இப்ப நீ வேற யாரையும் சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசு பொண்ணை திட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க எல்லாம் போனதும் டக்குன்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வேற வழியா வருவான். நம்ம ஹீரோயின் கதறுவான், இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இப்படி வந்து என்ன வசமா மாட்டி விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அழுகழுகியா வரும். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நான் உண்மையாவே ரொம்ப லவ் பண்றேன், நானே உன்னை இங்க இருந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு
நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோர்ஸ் எல்லாமே ஓபன் பண்றேன், நீ தப்பிக்கிறதுக்கு ரெடியா இரு, நேரா போயிட்டு லெஃப்ட் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவ போயிடுவான். நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஸ்கர்ட் எல்லாமே கிழிச்சிட்டு பக்காவா ரெடி ஆகுறா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா பதட்டத்துல ஹீரோ சொன்ன வழியும் மறந்துட்டு கரெக்டா அந்த ஃபேமிலி கண்ணிலேயே மாட்டிடுறா. அவங்களும் இவளை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. பட் அதே டைம்ல இன்னொரு சைடு அந்த லூசு பொண்ணு ஆல்ரெடி சுட்ட மாதிரியே இவளையும் கண்ணா பின்னான்னு சுடுறா. நல்ல வேலைக்கு இவன் மேல எந்த குண்டுமே படல, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா அவளும் என் கண்ணு தான் பிரச்சனை, என்னால யாரையுமே கரெக்டா சுட முடியல அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசுறா. இந்த பக்கம் தப்பிச்சு பண்ண நம்ம ஹீரோயின் டோரா போய் ஏதாவது ஒரு டோர் ஓப்பனா இருக்குமா, நம்ம வெளில போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பா. அவதான் கரெக்டா அந்த இடத்துல டேனியல் வரா. நம்ம டேனியலுக்கு கொஞ்சம் கரிசனம் இருக்கும், நம்ம டேனியலுக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அதனால ஃபேமிலி ரூல்ஸையுமே மீற முடியாதுன்றதுனால ஹீரோயின் கிட்ட நான் உன்னை 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து தயவு பண்ணி ஓடிடு அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 10 செகண்ட் டைம் கொடுக்கறதுக்குள்ளேயே அவன் ஓடிடுவான். அந்த 10 செகண்ட் முடிஞ்சதும் டேனியலும் நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வருவாங்க. பார்த்துட்டு எங்க அவ அப்படின்னு கேட்கும்போது அவ தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவா. நீ குடிக்கிறதுக்குலாம் லாய்க்கே, வேற எதுக்குமே நீ லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் திட்டுவாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த லூசு பொண்ணு லூசு மாதிரி அழுவ ஆரம்பிக்குது. எனக்கு சுடவே வரல, எனக்கு கண்ணே வேணாம், எனக்கு வேற ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவகிட்ட அந்த அம்பு மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அவ கரெக்டா அந்த இடத்துல மேடு வந்துட்டு அவ அந்த பக்கம் போறா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்காக வரும்போது கரெக்டா அவ வாயிலே சுட்டுறா. சுட்டுட்டு அழுவும் ஆரம்பிக்கிறா, எனக்கு ஒழுங்காவே வரல, இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி கேக்குறாங்க, நம்ம இத்தனை பேரை கொண்டுட்டோம்ல, இது போதும் தானே, இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வயசான லேடி சொல்வா, ஆஹா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மட்டும்தான் சாவடிக்கணும், அதுதான் கணக்கு, நம்ம சாத்தானுக்கு இப்படிதான் பலி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவா. காலையில கூட நம்ம பலி கொடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாமே வெடிச்சு சுத்துருவோம், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த விஷயத்தையே சொல்றாங்க. ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு சொல்லுவா, நம்ம ஏன் கேமரா வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒன்னே அந்த ஹெட் சொல்லுவா, நம்ம பரம்பரையா நேர்மையா விளையாடிட்டு இருக்கோம், சோ நம்ம நேர்மையா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, இப்ப நிறைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்துருச்சு, நம்ம அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும், இதுல இது மட்டும் என்ன நேர்மையா விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்டையை கழுவி அந்த கேமரா ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் தேடி ரொம்ப டயர்டாயி நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து, சரி நீ ஒரு கை பாத்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல அவளை ஹாலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த ஹாலுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறான். அப்படியே எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி கடுப்பா வந்துச்சா, எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 1 செகண்ட் நினைச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் அதே டைம்ல ஹீரோ கேமராஸ் எல்லாம் ஆன் பண்ணலாம், டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தேடி கிச்சனுக்கு வந்துருவான். சரி அங்க இருக்கிற ஜன்னல் ஏதாச்சும் உடச்சு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அந்த ஜன்னலை உடைக்க ட்ரை பண்றான். பட் அதுல புல்லட் இல்ல. அதே டைம்ல கிச்சனுக்கு ஒரு சர்வெண்ட் வரான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு கொஞ்சமா அந்த புல்லட்ஸ் எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா புல்லட்டையும் போட்டுட்டு அந்த சர்வெண்ட்டை பார்த்து எய்ம் பண்ணுவான். டக்குன்னு அவன் நக்கலா சிரிச்சுட்டு, என்னெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதுல புல்லட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுவான். புல்லட் தானா இல்ல, இங்க நீ வச்சிருக்கிற அந்த காஃபி பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி பாட்டை வச்சு அவன் மண்ணில சரியான அடி. இந்த பக்கம் இவங்க ஃபேமிலியோட அந்த கேமரா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போற வழியில பார்த்தா ஒரு கேமரா ஆன்ல இருக்கும். அதை பார்த்துட்டும் இதெல்லாம் அலெக்ஸ் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கேமரா ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அலெக்ஸ் வந்துட்டு கேமரா எல்லாம் உடைச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வரும். நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு டேனியல் வந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டு அலெக்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த சாக்கு யூஸ் பண்ணி அலெக்ஸோட அப்பா அலெக்ஸ் தலையிலேயே ஒரு போடு, அவன் அங்கேயே அப்படியே மட்டையாடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் தப்பிக்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லிப்டுக்குள்ள ஒரு சர்வெண்ட் உட்காந்துட்டு பயத்துல அழுதுட்டு இருப்பா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, பயப்படாத நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதலா பேசும்போதே டக்குன்னு அவன் மூஞ்செல்லாம் மாறி அவ இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ட் ஆன் பண்ணி அவ தலை அங்க அந்த லிப்ட்லயே மாட்டி அந்த சர்வெண்ட் இறந்து போயிடுறான். இந்த பக்கம் அது எல்லாத்தையும் அந்த சர்வெண்ட் வந்து அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரிலாம் அவ பண்றா, அங்க ஒரு சர்வெண்ட் வந்து கிராஷ் ஆகி இறந்தே போயிட்டா, எல்லா டோருமே ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஹெட்டுக்கு சரியான கோவம் வருது. இது என்னது, இது புதுசா இருக்கும்னு பார்த்தா ஆட்டம் கொடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் செம காண்டாகிறாரு. அலெக்ஸோட அம்மா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இவனை மாத்தணும், இவனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இதெல்லாமே பாரம்பரியமா பண்ணிட்டு வருது, முதல்ல எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, ஆனா நான் பழகிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றதே தப்பு, ஆனா அதை நியாயப்படுத்தி வேற பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. கேட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் ஜன்னல் இருக்கும், அது வழியா குதிச்சு அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறா. டக்குன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு கார்டன் வழியா ஓடுறா. அப்ப அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும், சரி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அப்ப அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். இவன்ட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காட்டி கொடுத்துறாத தம்பி அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் அதுக்கு மேல இருப்பான் போல. ஒரு கன் எடுத்து அவ கையிலேயே சுட்டுறான். குழந்தைன்னு பார்த்தா இது என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டு அந்த பையனை மட்டை பண்ணிடுறா. இப்ப என்ன பண்றது தெரியாம சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆடு இருக்கும். அதை பார்த்து பயந்து போய் அங்க ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் விழுந்துடுறா. உள்ள பார்த்தா ஒரே டெட் பாடிஸா இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து பயந்து கதறி அழுதுகிட்டே அங்க பிடிச்சி ஒரு ஏணியை பிடிச்சி மேல வரா. அந்த ஏணியும் கொஞ்சமா வழுக்கிட்டு கீழே போற மாதிரி இருக்கும். டக்குன்னு அங்க இருக்கிற அந்த தூணை பிடிச்சு ஏறி வரும்போது இன்னொரு
டக்குன்னு கையை வச்சு அண்டை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறா. கரெக்டா அது கையை வைக்கிறப்போ கையில ஆணி குத்திடுது, அந்த கரெக்டா அந்த அடிபட்ட கையிலேயே. இப்ப அதை வச்சு ஓரளவுக்கு போஸ் கொடுத்து மேலேயும் வந்துடுறா. கஷ்டப்பட்டு மேல வந்து உட்கார்ந்து கதறி கதறி அழுவுறா. அழுததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கல்யாண ட்ரெஸ் கழிச்சு அந்த கைக்கு கட்டு போட்டுக்கிறா. அங்க இருந்து எழுந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறா, வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த சர்வன்ட் கிட்ட, நீ அவளை போய் பிடி, நான் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கிட்டே ஃபர்ஸ்ட் இதை இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் கேட்டு கிட்ட வந்துட்டு அங்க ஒரே ஒரு கம்பி மட்டும் வளைஞ்சிருக்கும், அதை கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் வளைச்சு வெளில போகும்போது அவன் மேல எல்லாம் ரொம்ப கீறுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வெளியிலயும் போயிடுறா. அப்ப அந்த சைடு ஒரு கார் போகும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவா. பட் அந்த கார் கண்டுக்காம போயிடும். அதை பார்த்து அவளுக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமா கோவம் வரும். உங்களுக்கு எல்லாம் என்னடா பணக்காரன் திமுறா, நிறுத்துறதுக்கு கூட எங்கடா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த காட்டு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் வீட்டுல எல்லாருமே விடிய போது சீக்கிரம் அவளை வந்து நம்ம பலி கொடுக்கணும், சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சர்வன்ட் சொல்லுவான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இப்ப போய் அவளை போய் புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுவான். கரெக்டா நம்ம ஹீரோயின் எடுக்கிற இடத்துக்கும் வந்துருவான். கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினை தரத்தரன்னு இழுக்கிறான். இவளுக்கு வருது பாருங்க அப்ப கோவம். டக்குன்னு அவனை அடிச்சு போட்டு அவன் மேல ஏறி உட்காந்து மூஞ்சிலேயே சம்மடி குத்திட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். கரெக்டா அந்த ஆள் கிட்ட மயக்கூசி இருந்ததுனால அந்த மயக்கூசி எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டுறான். போட்டு அதே கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுவான். அவ டக்குன்னு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும். அங்க பாரு அவ கொஞ்சம் முழிப்பு தட்டிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம ஹீரோயின் பொக்குன்னு நம்ம சர்வெண்ட்டுக்கு ஒரு அடி வைக்கிறான். டக்குன்னு அந்த கார் வந்துட்டு ரோல் ஆகி போய் விழுது. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. டேனியல் கண்ணிலேயே மாட்டிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் டேனியல் நம்மள எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதையே சொல்றான், நீங்க இதை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு வேற வழி தெரியல, நான் என் வீட்டுல சொல்றதை கேட்டுதான் ஆகணும், அந்த ட்ரெடிஷனல் நானும் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து ஹீரோயின் மூஞ்சிலே ஒரு பொக்குன்னு ஒரு குத்து குத்துறான். அவளும் மயங்கி விழுந்துறா. இப்ப கட் பண்ணி அந்த பலி கொடுக்குற இடத்துல நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க காஸ்டியூம்க்கு மாறி ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிக்கிறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு கத்திய வச்சு நம்ம ஹீரோயினை குத்த வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்குறாங்க. டக்குன்னு பார்த்தா எல்லாருமே வாந்தி எடுக்கிறாங்க. இது டேனியல் பண்ண வேலைதான். நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் குடிக்கிறதுலயும் விஷத்தை கலந்து வச்சிருப்பான். அப்படின்னு நம்ம டேனியல் நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு இவங்க எல்லாம் திருந்துடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப வரைக்குமே இவங்க திருந்தல, நீ இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வருவான். அப்ப கரெக்டா டேனியோட ஒய்ஃப் வந்து இதை பார்த்துட்டு, நீ தான் இவ்வளவு ஹெல்ப் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த கண்ணை வச்சு நம்ம டேனியலே ஷூட் பண்ணிடுறான். அவன் சாக கிடக்கிற நேரத்துல கூட நம்ம ஹீரோயின் இங்க இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டுருவான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு ரூமுக்கு வருவா. பார்த்தா அங்க நம்ம அந்த ஃபேமிலியோட ஹெட் நின்னுட்டு இருப்போம். நின்னுட்டு வசனம் பேசிட்டு இருப்பான், எங்க குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்க இருந்து பொருளை வச்சு அந்த ஆள் மண்டிலே போட்டு அங்கேயே மர்கியா பண்ணிடுறான். அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு ரூமுக்கு வந்து அவங்க நம்ம ஹீரோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் கொலை பண்றதுக்காக கிட்ட வராங்க. நம்ம ஹீரோயினுக்கா கோவம் வருது. அவங்கள படுக்க போட்டு அவங்க மூஞ்சிலே குத்தி அப்படியே சாகடிச்சிடுறா. இதே டைம்ல அந்த பக்கத்துல இருந்து அலெக்ஸும் தப்பிச்சு நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக வரான். இங்க வந்து பார்த்தா நம்ம அலெக்ஸும் இறந்து கிடக்குறான், அவங்க அம்மாவும் இறந்து கிடக்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உன்னை நான் இங்க கூட்டிட்டே வந்துடக்கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டைட்டா பிடிச்சிட்டு அவ இங்கதான் இருக்கா, இதுக்கப்புறம் நீ எப்படி என் கூட இருக்க மாட்டேன், அதனால உன்னை பலியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் மாத்தி விட்டுருவான். அவங்களும் இவளை ஃபர்ஸ்ட் எங்க நரபலி கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்து படுக்க வச்சாங்களோ அதே மாதிரி இப்பவும் படுக்க வச்சு மந்திரம் எல்லாம் சொல்றாங்க. இந்த டைம்ல நீ வந்துட்டு கத்திய வச்சு குத்துட்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்தி கொடுக்குறான். ஹீரோவும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நம்ம ஹீரோயினை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய மேல தூக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் நவுந்துக்கிறாங்க. அவங்க ஷோல்டர்லயே பட்டுடுது. கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கத்தியை வெளில எடுத்து, இப்ப வாங்கடா உங்களை எல்லாம் போட்டு தள்ளிட்டுதான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒருத்தர் விண்டோ ஸ்கிரீன் எடுத்து விடுவாரு. பார்த்தா விடிஞ்சிருச்சு. அப்ப அங்க இருக்கிற ஒரு சொல்வாரு, இதெல்லாம் சும்மாவா பொய்யா, ஒண்ணுமே ஆகலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு ஹீரோயினை பார்த்துட்டு அது பொய்யா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா இவன் வெளில போக கூடாது, இவ வெளில போனா நம்மளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவா, அதனால இவ வெளியிலேயே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. கிழவியும் நம்ம ஹீரோயினை வந்து கோடரையில கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. டக்குன்னு பார்த்தா வெடிச்சு போயிடுவாங்க. அப்படியே ஒருத்தரா வெடிச்சிருக்காங்க. டக்குன்னு நம்ம அலெக்ஸுக்கு பயம் வந்துருது. என்ன மன்னிச்சிடு, இவங்க எல்லாமே போயிட்டாங்க, நான் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிடு, என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி அவன் மூஞ்சில தூக்கி போட்டு, நீ எனக்கு வேண்டாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு அவனும் அங்கேயே வெடிச்சு செதறிடுறான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் லைட்டா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃபயர்ல இந்த கேமை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண அவருடைய ஃபேஸ் தெரியுது. டக்குனு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வெளில வந்து உட்கார்ந்துடுறான். அப்படியே போலீஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அப்படி இந்த படமும் இங்க முடியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த பொண்ணோட இடத்துல நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஃபிலிமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.